ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேத்துக்கு. இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமேல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல மார்வெல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வல் அவங்க ஸ்பைடர்மேனுடைய பிராண்ட் இண்டியாவுடைய முதல் கட்ட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்க வரலன்றதுக்காக ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதைப்படி பார்க்கும்போது மாலிகுலர் எட்டர்னல்ஸும் டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்ல வரப்போறது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா மார்வல் மூவிலையும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்க போதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்காலர் விச் கேரக்டரை ரீகேஸ்ட் பண்ண போறது இல்லை சொல்லியிருக்காங்க. எலிசபெத் ஓல்சன் தான் திருப்பியும் ஸ்காலர் விச்சா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஷியல்க்கும் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் வர போறதோ ரூமர் வந்திருக்கு. டூம்ஸ்டேல டாக்டர் டூம் எடுத்து ஏகப்பட்ட டீம் சண்டை போட போறாங்க. அதுல லோக்கிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டீம் இருக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா டிபிஏ பேஸ் பண்ணி ஒரு டீமா இருக்குக்கான சான்சஸ் இருக்கு. அதுபடி பார்க்கும்போது ரீசெண்டாக டெட்பூல், உல்வரின், X-23 எல்லா கேரக்டருமே ரிட்டன் டூம்ஸ்டேக்குள்ள வர மாதிரி இருக்கு. மேபி அவங்க எல்லாருமே லோக்கியோட டீம்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் லோக்கி சில்வியும் இதுல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சீக்கிரமா லோக்கி விசஸ் டூம் டாக்டர் டூமை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மார்வல் சைட்ல இருந்து மார்வல்ல ஸ்பைடர்மேனுக்கும் கிங் பின்னுக்கும் இடையில ஒரு ஃபேஸ் ஆஃப் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஃபியூச்சர்ல இருக்கான சான்சஸ் இருக்குன்னு டீஸ் பண்ணியிருக்காங்க. மார்வல் ஜாம்பிஸ் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது மார்வல் ஜாம்பிஸ் செப்டம்பர் 24 டிஸ்னி பிளஸ் ரிலீஸ் ஆகுது. மொத்தம் 4 எபிசோட் இருக்க போது. இதுல முக்கியமான மெயின் வில்லனா வரப்போகுது ஸ்கார்லட் விட்ச்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர மிஸ் மார்வல், ஷாங்ஷி, அயன் ஹார்ட், எலினா பெலவோ, கேட் பிஷப், பிளேட், ஒக்கோயி, ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வர போறாங்க. யாரெல்லாம் மார்வல் ஜாம்பிஸ்க்காக ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா ஹாலிவுட் சைட்ல போகும்போது ட்ரோன் ஏரிஸ் மூவியை PG-13 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிஸ்னி. இதுதான் ட்ரோன் சீரீஸ்ல வரது ஃபர்ஸ்ட் PG-13 மூவி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு கிரியேட்டர்ஸான டெஃபர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி பேரமௌண்ட் கூட சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்டை ரெடி பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் தேட்டருக்கு ரிலீஸா இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாசம் ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆன ஜாக் கிரெகருடைய வெப்பன்ஸ் மூவி 100 மில்லியன் தாண்டி வேர்ல்டு வைட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. யாரெல்லாம் ஏலியன் பார்த்துட்டீங்க, அதோட முதல் 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் 2 எபிசோட் நல்லா டீசெண்டா சூப்பரா தான் இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். அடுத்ததா DC சைட்ல வரும்போது பேட்மேன் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சதுனால அதுல இருந்து சின்ன சின்ன ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுபடி பார்க்கும்போது சோஃபியா ஃபால்கோனி பேட்மேன் 2ல ரிட்டர்ன் வர போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. DC சைட்ல இருந்து ஸ்டார் ஃபயர் அட்வென்ச்சர்ஸ் வித் கிரீன் லேண்டன் சொல்ற சீரீஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீரீஸ் எதுவுமே DCக்குள்ள வரப்போறது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேட்டட் சீரீஸ் தான். பீஸ் மேக்கரோட சீசன் 2 100% சர்டிஃபை பண்ணியிருக்காங்க ராட்டன் டொமேட்டோஸ்ல இருந்து. ஜேம்ஸ் கன் கையை வச்சா எல்லா இடத்துலயும் 100, 80, 90, 95 தான் போயிட்டு இருக்கு. ஜேம்ஸ் கன் அவருடைய சூசைட் ஸ்குவாட்ல இருந்த இட்ரிஸ் எல்பாவுடைய பிளட் ஸ்பாட்டை DCக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் சொல்லி டீஸ் பண்ணியிருக்காரு. பீஸ் மேக்கருக்கு ஒரு சரியான ஆப்பனண்ட் தான். டேவிட் கார்ல்ஸ்வர்த் சூப்பர்மேன் அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருக்க பேட்மேனுடைய பிரேவ் அண்ட் போல்ட் மூவில தான் அப்பியர் ஆன நல்லா இருக்கும்னு டீஸ் பண்ணியிருக்காரு. மேபி என் சீன்ல வந்தா நல்லா இருக்கும். சூப்பர்மேனோட தேட்டரிக்கல் ரன் முடிச்சு இப்ப டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அனிமே சைட்ல போனா ரொம்ப கம்மியான நியூஸஸ் தான் இருக்கு. கிங்டமோட சீசன் 6 அக்டோபர் 4 ரிலீஸ் ஆகுதுன்ற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கின்டாமா அனிமேவுடைய ஸ்பின் ஆஃப் அனிமேவான கின்பாச்சி சென்சை அனிமிக்கான புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டுடியோ PN பிக்சர்ஸ். இந்த அனிமே அக்டோபர் 6 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த நியூஸ் மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பா சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ் செஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.